கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 16 verse 20. ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். கர்த்தாவே, என்னோடு கூட பேசும் என்று சொல்லு. ஒவ்வொருவரும் தேவனோடு கூட இடைப்படுங்கள். ஆவியானவரே என்னை நடத்தும், என்னோடு கூட பேசும். இந்த வார்த்தையிலிருந்து, இந்த வசனத்தில் இருந்து எங்களுக்கு என்ன கற்பிக்க விரும்புகிறீரோ, என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறீரோ, எங்களை எவ்விதமாய் புது சிருஷ்டியாய் மாற்ற விரும்புகிறீரோ அதை எங்களிலே, என்னிலே, என்னுடைய ஆவியாத்மா சரீரத்திலே நிறைவேற்றும் என்று சொல். ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாமா? எல்லாரும் செபிங்க. பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென் என்று எழுதப்பட்டதான, இன்றைக்கு எங்களுக்கு உணர்த்தப்பட்டதான இந்த வசனத்தை கொண்டு, இந்த வார்த்தை கொண்டு எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமத்திலே எங்களோடு கூட நீர் பேசும்படியாய், என்னோடு பேசும்படியாய், இந்த பிள்ளைகளோடு கூட பேசும்படியாய் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறோடும் கூட நீங்கள் பேசுங்க. தடைகள் எல்லாம் நீக்குங்க. இந்த பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, இதிலிருந்து நீர் எங்களுக்கு என்ன போதித்து எங்களை எப்படி நடத்த விரும்புகிறீரோ அவ்விதமாய் நீங்கள் நடத்துங்க. நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்டபடியே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டமைத்து கொள்ள ஆவியானவர் நீர்தாமே எங்களை நடத்த வேண்டுமா? மீட்பர் இயேசுவின் மூலம் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் முறை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் ஒருத்தர் அந்த வசனத்தை வாசிங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். எல்லாருமே வாசிக்கலாமா? எல்லாரும் தெளிவாக வாசிங்க. வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இது ஒரு வாக்குத்தத்தமாக கூட இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இதை வாசிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நம்முடைய உள்ளம் பொங்க வேண்டும் சந்தோஷத்தினால். உள்ளம் பொங்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் நமக்காக செய்யக்கூடியதான கிரியைகளை நினைத்து, ஏற்கனவே செய்த கிரியைகளையும் நினைத்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார். சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார். யாருடைய காலின் கீழே நசுக்கி போடுவார்?
உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதை எப்படி வாசிக்கணும்? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை என் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை என்னுடனே கூட இருக்கிறது. ஆமென். கிருபை இல்லாமல் வாழ முடியாது. பாட்டு பாடுறோம், என்னைக்காவது ஒன்று இருக்கிறோமா? கிருபை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்னு. நாம் இன்றைக்கு ஜீவித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கிருபை தான். ஆமென். நம்முடைய நீதியினாலோ, நம்முடைய பலத்தினாலோ, நம்முடைய பணத்தினாலோ, நம்முடைய உழைப்பினாலோ, இல்லை நம்மக்கிட்ட இருக்க சொத்து பத்தினாலோ அல்ல. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த கிருபையை குறித்து தாவீது சொல்லும் பொழுது அவர் கிருபை எப்படி இருக்கிறதா? என்னை சூழ்ந்து கொண்டது. சரி, அதை விட அவர் சொல்லக்கூடியதான அந்த காரியம், அவருடைய கிருபை என்னாலும் உள்ளது, என்றும் உள்ளது. ஆமென். அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றும் சொன்னால் வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையும், சண்டே, அப்புறம் மண்டே, அப்புறம் டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மறுபடியும் சண்டே வந்துடுது. எல்லா நாளும், வாரத்தின் 7 நாளும், எவ்ரி டே. எவ்ரி வீக், எவ்ரி மந்த், எவ்ரி இயர். இந்த பூமியிலே நாம் இருக்கும் வரையிலும், இந்த பூமியிலிருந்து நாம் விடுபட்டு இளைப்பாறுதலுக்கு போன பின்பும் மறுபடியும் நம்மை வந்து எழுப்புவதும் கூட அவருடைய கிருபை தான். அந்த கிருபை இல்லைன்னா எழுந்திருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அந்த நீண்ட ஒரு இளைப்பாறுதலிலிருந்தும் எழ வேண்டும். டெய்லி படுத்து எழுந்திருக்கிறோம், தூங்குறோம் இல்லையா? நல்லா தூங்குறோம், எது நடந்தாலும் தெரியாது. சில பேர் தூக்கத்தில் கவனிங்க, சில பேர் தூக்கத்தில் எது நடந்தாலும் தெரியாது. இடியே வந்து பக்கத்தில் விழுந்தாலும் அப்படியா அப்படின்னு வாங்க, தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு சிலர் அப்படி ஏதாவது ஒரு சின்ன சப்தம் கேட்டால் கூட உடனே என்ன செய்வாங்க? எழுந்துருவாங்க. எனக்கெல்லாம் படுத்திருக்கும் போது திடீர்னு யாருன்னா லைட் போட்டாலே முழிப்பு வந்து, தூக்கம் அவசியம். அதே நேரத்தில் நம்முடைய ஆத்மா விழிப்பாய் இருக்க வேண்டும். நான் நித்திரை செய்தேன், என் ஆத்மாவோ என்ன செய்ததான்? வசனம் என்ன சொல்லுது? என் ஆத்மானா என் ஆத்மா இல்லை, ஒவ்வொருடைய ஆத்மாவை குறித்து தான் அது எழுதப்பட்டிருக்க. நான் நித்திரை செய்தேன், என் ஆத்மா இல்லை, விழித்திருந்தது. எங்கே இருக்குது இந்த வசனம்? சங்கீதத்தில் இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உண்மைதான், சகோதரி சொன்னால் சரியாக தான் இருக்கும். அவங்க கொஞ்சம் வசனத்தில் புலி, சிறுத்தை அப்படின்லாம் சொல்கிறீங்களா?
சங்கீதம்னா எடுத்து வாசிங்க. சங்கீதத்தில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு, நான் நித்திரை செய்தேன் என் ஆத்துமாவோ விழித்திருந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ வாசிக்கக்கூடிய அந்த காரியங்கள் நம்முடையதாய் மாற வேண்டும், நம்முடையதாய் மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையிலே என்ன செய்ய முடியும்? மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஒவ்வொரு நாளுமே அவருடைய கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா கிருபை எந்த அளவுக்கு நம்ம கூட இருக்கோ அந்த அளவுக்கு பிசாசினுடைய எதிர்ப்பும் நமக்கு விரோதமாய் இருந்து கொண்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. பிசாசினுடைய கிரியைகளும் நமக்கு விரோதமாக நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் தட்டி வீழ்த்தும்படியாக என்ன செய்யும்? எப்பவுமே நமக்கு விரோதமாக இருக்கும். அதனால் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் பிசாசு மேலேயும் போற்ற முடியாது. சிலது நாம் கொழுப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்களும் இருக்குது, திமிர் எடுத்து செய்யக்கூடிய காரியங்களும் இருக்குது, பெருமை பிடிச்சு செய்யக்கூடிய காரியங்களும் இருக்குது, கீழ்ப்படியாமல் செய்யக்கூடிய காரியங்களும் இருக்குது. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவன் மேலேயும் போற்றக்கூடாது. அவன் சொல்லுவான், ஐயோ இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. சில நேரத்தில் அவன் கூட உண்மை சொல்லுவான், சில நேரத்தில் அவனும் கூட உண்மை சொல்லுவான். ஆனால் அந்த உண்மையா அப்படின்னா அவன் அளவுக்கு உண்மையாக இருக்கும், ஆனால் சத்தியத்தின்படி உண்மையாக இருக்காது. சத்தியத்தின்படி உண்மையாக இருக்காது. அப்போ ஒவ்வொரு நாளுமே அவருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. அந்த கிருபை எதற்காக நம்மை தாங்குகிறது என்று சொன்னால், எபேசியரில் நாம் வாசிக்கிறோம், சத்ருவானவன் என்ன செய்கிறான்னா அக்னி அஸ்திரங்களை என்ன செய்கிறான்? எய்து கொண்டே இருக்கிறான். அக்னி அஸ்திரங்களை எய்து கொண்டே இருக்கிறான். எபேசியரில் நம்ம வாசித்து பார்த்தா நமக்கு தெரியும், பொல்லாங்கான எய்யும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்போ அவன் அக்னி அஸ்திரங்களை எய்து கொண்டே தான் இருப்பான், இடைவிடாமல் அவன் செய்து கொண்டே இருப்பான். நாமும் இடைவிடாமல் என்ன செய்யணும்? கிருபையில் நிலைத்திருக்க வேண்டும். கிருபையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மை நடத்துகிறதான பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் என்ன செய்யணும்? நாம கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். வசனத்தை கவனின்னா வசனத்தை தான் கவனிக்கணும். அதற்காகத்தானே வந்திருக்கோம். ஆராதிக்கணும்னு சொன்னால் ஆராதிக்கணும், அதற்காகத்தானே வந்திருக்கோம். அப்போ ஆராதிக்கக்கூடிய நேரத்தில் ஆராதிக்காமலும் வசனத்தை கேட்க வேண்டிய நேரத்தில் வசனத்தை கேட்காமலும் போவோன்னு சொன்னால் நமக்கே தெரியாமல் நம்மளை பக்கத்திலே இருந்துக்கிட்டு பிசாசு நம்மளை ஏக்கி கொண்டு இருக்கிறான் என்று பொருள். ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம பக்கத்திலே இருந்து அவன் செய்வான். குழந்தை இருக்கா, குழந்தைய கிள்ளி விட்டுட்டு நம்மளை வேடிக்கை பார்க்க வைப்பான். நாமளும் ஐயோ அப்போ தான் எல்லா பாசமும் உருகும், அப்போ தான் ரொம்ப அன்பெல்லாம் உருகும். வீட்டில் இருக்கும்போது கத்தினே இருந்தால் கூட கவனிக்க மாட்டோம். சில நேரத்தில் அப்படி தானே இருக்கு. நல்லா தூங்கி அதுக்கு வேறு வேலையே இல்லை, தூக்கத்தை கெடுக்குதுன்னுவோம். எப்படி? ஆமாம், தூக்கத்தை கெடுக்குதுன்னுவோம். யாரே? பிள்ளைய. அது பசி எடுத்து அழுவும், அதுக்கு தேவை, அது நம்ம தூக்கம் போதுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஆறாத நேரத்தில் அப்போ தான் ஐயோ இல்லை என் புள்ள கத்தவே கூடாது. உங்களை யாரையும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி நினச்சாலும் பரவாயில்ல, தப்பு இல்லைன்னு நினச்சிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனை ஆராதிக்க வந்தால் ஒழுங்கா ஆராதிக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. அவரை ஆவியிலே நிறைந்து அவரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் கொட்ட கண்ணை முழிச்சுக்கிட்டு கண்ணு திறந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஏன் அப்படி கை தட்டுறாங்க, அவங்க ஏன் அப்படி கை தட்டுறாங்க, அதெல்லாம் இல்லை. ஆராதனை நேரத்தில் பாட்டு புக்கை கூட பார்க்கக்கூடாது, மொபைலை கூட பார்க்கக்கூடாது. மனப்பாடமாக நம்ம மனசில் இருக்கணும். மனப்பாடமாக மனசில் இருக்கணும்னா அப்பப்போ பாடிக்கிட்டே இருக்கணும். வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அப்பப்போ என்ன செய்யணும், பாடிக்கிட்டே இருக்கணும். எப்போதும் அவருடைய துதி என் வாயில் இருக்குதுன்னு இப்போ சங்கீதக்காரர் சொல்கிறாரு. இருந்துச்சா இல்லையா? பொய்யா சொல்லி எழுதி வச்சிருக்கிறார் அவர். எப்பொழுதுனா எப்பொழுதும் தான். சத்துரு பின்னால் வந்தபொழுது கூட துதிச்சுக்கிட்டே தான் ஓடிக்கிட்டு இருந்தார் ஒழிய, ஐயோ சத்துரு விரட்டுறானே 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 அதை பற்றி அவர் கவலைப்படலை. அந்த நேரத்தில் கூட எப்படி அவரை துதித்து கொண்டு ஓடலாம்னு தான் பார்த்துக்கிட்டே இருந்தார். எல்லா சூழ்நிலையிலும் காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மத்தியானத்திலும் துதிப்பேன், இரவிலும் துதிப்பேன், அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலும் துதிப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். எப்போவுமே சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம். சில நேரத்தில் ஃபேஸ்புக்கில் இந்த வாட்ஸ்அப்லலாம் சில ஏதாவது அனுப்பி வைப்பாங்க, பாருங்கள் பாஸ்டர் அப்படின்னு, நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அப்போ சிலதை பார்க்கும் பொழுது உடனே தேவனைத்தான் துதிக்க வேண்டியிருக்கும். சில நேரத்தில் தேவனை பார்த்து கண்ணீர் விட வேண்டியிருக்கும், ஆண்டவரே இப்படியெல்லாம் வேண்டாமே. மலேசியாவில்னு நினைக்கிறேன் ஒரு காட்சி அனுப்பியிருந்தாங்க. ஒரு ஹோமேஜ் நடத்துகிறாங்க. ஹோமேஜ்னா புரியுதா? முதியோர் இல்லம். அதில் ஒரு பெரியவர் என்ன செய்தார்னு தெரில, ஒரு பெண் அவரை போட்டு அடின்னு அடிக்குது, கீழே தள்ளி அடின்னு அடிக்குது. ஒன்றும் செய்ய முடியலை. வீடியோ யார் எடுத்தாங்கன்னு தெரியாது. இப்போ அதை பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது, மனசு பதறது. அவங்கெல்லாம் எதுக்கு நடத்துகிறாங்க, யாருக்கு நடத்துகிறாங்க, எதற்காக நடத்தணும் இவங்கெல்லாம்? அப்போ அவங்களால ஏதோ ஆதாயம் இருக்குது, அந்த முதியோரில் வச்சு அவங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அப்படி ஆதாயம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நினைக்கிறவர்கள் தான் இப்படியெல்லாம் செய்வாங்க. அவங்கக்கிட்ட இந்த எந்த விதமான ஆதாயத்தை எதிர்பார்க்காதவங்க அன்பாக நடத்துவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்கும்போது சிலது துதிக்க தோன்றும், சில நேரத்தில் துக்கப்பட தோன்றும், ஆண்டவரே அவரைத்தான் நோக்கி பார்க்க தோன்றும், அவரைத்தான் நோக்கி பார்க்க தோன்றும். உலக பிரகாரமாக நாம் பார்த்தாலும் கூட சில காரியங்களை அதில் நாம் தேவன் எவ்விதமாய் மகிமைப்படுத்த வேண்டும் என்று தான் நாம் நினைக்க வேண்டும். அதிலிருந்தும் கூட சில நேரத்தில் கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட இடைப்படுவார். நாம் எப்படி இருக்கிறோன்றதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ தினந்தோறும் நமக்கு விரோதமான போராட்டம் இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் என்ன செய்வாரா? சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். இது எப்படி எடுத்துக்கிறது? நாம நசுக்கிறதா, அவர் நசுக்கிறதா? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். நாம நசுக்கிறதா, அவர் நசுக்கிறதா? வசனம் புரியலை, தமிழே புரியலை. என்ன நம்ம நசுக்குவோமா? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். நம்ம தானா? அவரை நசுக்கி போடணுமா? ஏற்கனவே சிலுவையில்
சாத்தானுடைய தலை என்ன செய்துட்டார்? அவர் நசுக்கிட்டார். அது இந்த விஷயத்தை நல்லா கவனித்து பாருங்களேன். பூமியில் ஒரு பாம்பு அடிக்கிறாங்கன்னு வைங்களேன், முதல்ல எதை நசுக்குவாங்க? தலையை தான் நசுக்குவாங்க. தலை நசுங்கி அது மூளெல்லாம் குழம்பி பல்லெல்லாம் உடஞ்சி சின்ன பின்னம் ஆனாலும் கூட, அல்லது தலையை வெட்டி எடுத்துட்டாலும் கூட வால் கடந்து என்ன செய்யும்? ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டு இருக்கும். தலையே இல்லைன்னா கூட அவன் ஆடுவான். யாரு? சாத்தான் தலையே இல்லைனாலும் ஆடுவான். தலையே இல்லாமல் ஆடுறான்னா தலையோடு ஆடினா எப்படி ஆடுவான்? இது என்ன இது? உடனே வேறு மாதிரி நினச்சிடாதீங்க, அந்த தலை இந்த தலை அப்படின்ட்டு. ஆனால் உடனே நிறைய பேருக்கு, ஏன்னா இப்போ அந்த பேரெல்லாம் வேறு மாதிரி சில பேர்கிட்ட போய் ஒட்டிக்கிச்சு. தலைன்னா இவர், தளபதினா இவர். அவங்க யாருக்கு தலைன்னு அவங்களுக்கே தெரியாது. தலைன்றானுங்களே, அவங்க வீட்டுக்கு அவன் தலையா? முதல்ல இவன் தலையா இருக்கானா சொல்கிறவன்? தளபதின்றாங்களே, எந்த சேனைக்கு அவர் தளபதி? எல்லாருக்கும் கொஞ்ச நாள் தான் ஆட்டம். இன்னைக்கு வேஷம் போடுறவங்களுக்கு தான் மதிப்பு. உண்மையான நிஜமான ஹீரோக்கள் எல்லாம் இருக்காங்க. தேசத்திற்காக பாடுபடுகிறவர்கள், தேசத்துக்காக உழைக்கிறவர்கள், தேசத்துக்காக ரத்தம் சிந்தினவர்கள், ரத்தம் சிந்துகிறவர்கள், தேசத்திற்காக உயிரையே கொடுத்தவர்கள், இன்னும் கொடுத்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் இன்னைக்கு ஹீரோ இல்லை. வேஷம் போடுறான் பாரு, வேஷம் போடுறாங்க பாரு, அவங்க தான் இன்னைக்கு ஹீரோவாக இருக்காங்க. சினிமா உலகத்தில் மாத்திரமல்ல, அல்லது அரசியல் உலகத்தில் மாத்திரமல்ல, சபையின் உலகத்திலும் கூட இன்றைக்கு வேஷம் போடுறவங்களுக்கு தான் மவுசு ஜாஸ்தி. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர்கள் வேஷம் தரித்து கொள்கிறார்கள். தேவனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு தேவனுடைய கிரியைகளை என்ன செய்யறாங்க? அவங்க மறுதலிக்கிறார்கள். என்ன மாதிரி வத்தலும் தொத்தலுமா பேன்னு ஏதோ ஒரு உடைய போட்டுக்கிட்டு, ஒரு ஃபேன் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு, இல்லை ஒரு ஜுப்பா போட்டுக்கிட்டு நின்னா அது பெருசாக இருக்காது. யாரும் அது மேன்மையாக நினைக்க மாட்டோம். அதே கோட் ஷூட்டு போட்டுக்கிட்டு டையை கட்டிக்கிட்டு நெருக்கமாக ரெண்டு வார்த்தை அப்படியே டஸ்ஸு புஸ்ஸுன்னு கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் பேசிக்கிட்டு ஆன்னு பேன்னு பார்ப்பாங்க. என்ன நீங்கள் அப்படி பார்ப்பீங்க? அந்த அப்படி அவங்க நடக்கிறவங்க, அந்த அவங்க கொடுக்குற ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகன் தோத்துருவான். அவங்க போடுற ஸ்டெப்புங்க. இன்றைக்கு சபைக்குள்ளே சினிமாவினுடைய கிரியைகள் புகுந்து விட்டது. ஆராதனையிலே சினிமாவினுடைய கிரியைகள் புகுந்து விட்டது. இதையெல்லாம் நசுக்கத்தான் ஆவியானவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அவர் நசுக்க சொன்னால் நசுக்கிறணும். அவர் நசுக்கி போடுவார். எப்படி நசுக்கி போடுவார்? அதற்குரிய பலத்தை நமக்கு கொடுத்து, நம்மையே பலப்படுத்தி, நம்முடைய கைகளினாலே அல்லது நம்முடைய கால்களினாலே அந்த பிசாசின் கிரியைகளை நசுக்கும்படியாக. இது ஏதோ ஒரு நாள் வேலை இல்லைங்க. ஹலோ, ஒரு நாள் வேலை இல்லை, இல்லை ஒரு மணி நேரத்து வேலை இல்லை. ஒவ்வொரு செகண்டும் நாம் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நொடி பொழுதும் கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும், பிசாசு என்ன செஞ்சிருவான்? நுழைஞ்சிருவான். அப்போ கேப் கொடுக்காம என்ன செய்யணும்? நசுக்கிக்கினே இருக்கணும். அவன் கேப் கொடுக்காம நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கான் இல்லையா? அக்னி அஸ்திரங்களை எய்துக்கிட்டே இருக்கான் இல்லையா? அப்போ நாம் என்ன செய்யணும்? கேப் கொடுக்காம தடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? தடுத்துக்கினே இருந்தால் போதுமா?
யுத்தம் என்னால் இருக்கணுமா? யுத்தம் இருக்க தான் செய்யும் இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும். அதுக்காக சோர்ந்து விடக்கூடாது. நாம் எல்லாரும் யுத்த வீரர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, கம்பீரமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் கூட சொல்றான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு. அதை பாரு. யுத்தம். ஏன்னா அவன் காலேப் பயங்கரமான யுத்த வீரன். அவனை வேற மாதிரி வீரனா மாத்திரக்கூடாது தம்பி. தங்கச்சி ஒன்றையும் தான் கொடுக்கறது ஜாஸ்தி உங்ககிட்ட தான் இருக்கிறது. தம்பியை குத்திர நான் சொல்கிறேன். எப்படின்னா இப்போ இந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஜீன் இருக்கு இல்லையா? எந்த ஜீன்? ஜோயலுக்குள்ளேயும் ஜெபகுமாரிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த ஜீன் என்ன செய்யும்? இப்போ ஒன்றும் தெரியும், இப்போ ஒன்றும் செய்யாது. வளர 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 அதுவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வளர வளர அதுவும் என்ன செய்யும்? வளரும். நமக்கு தெரியாது. ஜீன்னா என்ன? நம்முடைய சுவாபங்கள் தான். நம்முடைய சுவாபங்கள் தான். ஓயாமல் பேசிக்கிட்டே இருந்தால் நாளை இப்போ ஜாஸ்தி பேசினா கூட நிறைய பேர் சொல்லுவாங்க பேசவே மாட்டேருந்து பேச ஆரம்பித்தா வாய் நிற்க மாட்டேந்துன்னுவாங்க. நம்முடைய ஜீனில் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படின்னா ஒரு படி ஜாஸ்தியாகவே, ஒரு படி கூட இல்லை. தாய் 8 அடி பாஞ்சா எது பிள்ளை. அப்போ நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா? வசனம் சொல்லுது, உன் பாவங்கள் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று அறி, நிச்சயமாய் அறி. அப்படின்னா நாம் செய்தது என்ன செய்யுமா? நம்மளே இல்லை, நம்முடைய சந்ததியை தொடரும். அப்போ யுத்தம் நம்மோடு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்காகவும் கூட யுத்தம் செய்யணும். காலேப்பும் யோசுவாவும் யுத்தம் செய்தார்கள், அவருடைய சந்ததிக்காகவும் கூட செய்தார்கள். உண்மையாய் செய்தார்கள், அதனால் கானானுக்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள். பொய்யாய் செய்தார்கள், அவர்கள் யாரும் கானானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. யுத்தம் செய்யறதுல கூட கர்த்தர் சொல்றபடி செய்யணும். எப்படி சொல்றாரு அப்படி செய்யணும். யாரெல்லாம் செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே செய்யணும். தாயும் செய்யணும், தகப்பனும் செய்யணும், பிள்ளைகளும் செய்யணும். இப்போ அவங்களுக்கு யுத்தம் செய்ய தெரியாது. அவங்களுக்காக நாம் என்ன செய்யணும்? யுத்தம் செய்யணும். இப்போ மாத்திரம்தான் தெரியாதா அந்த பிள்ளைங்களுக்கு? 18 வயசில் தெரியுமா? அப்பவும் தெரியாத காரியங்கள் இருக்கும். இப்போ 1 வயசு ஆகலை, இல்லை ஆகலை, 1 வயசு ஆகலை. இப்போ பாரு, தூக்கி பிடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதுக்கு தெரியாது இல்லையா? நமக்கு தெரியும் இல்லை, ஆனால் நாம் இங்கே வர மாட்டோம், அப்பப்போ உள்ளே போவோம். அப்போ என்ன? நமக்கும் தெரியல. அதுக்கு முன்ன வருத்து தெரியல, மேலே நமக்கு பின்ன பொறுத்து நமக்கு தெரியல. இப்படி ஆராதனையில் செய்யலாமா? அதுக்கு என்ன பண்ணுறது? முட்டிட்டு வந்தாலும் முட்டிக்குன்னு நிகழு. தெரியாது. இப்போ அப்பா கண்ட்ரோல் பண்ணுறாரு, கோவம் வருது, அடிக்கணும்னு போல தோணுது, அடிச்சுட்டானா? இதெல்லாம் டெமோ. இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வர்றது இல்லைங்க. இதெல்லாம் நேச்சுரலாக, அதாவது அப்பப்போ கர்த்தர் நமக்கு காண்பிக்கக்கூடிய டெமோவாக தான் இது இருக்கு. பாட்டி பேசல, பாட்டி மொபைல் பேசுது போல இது. அப்போது கோவம் வந்தால் நம்ம அடிக்கிறோம். உங்களெல்லாம் அப்பப்போ யார் அடிக்கிறது?
யார் அடிக்கிறது? ஆமாம், பல்கா. கர்த்தர் நம்மளை அடித்தாருன்னா நம்மளால் எழுந்திருக்க முடியாது. பிசாசு அடித்தா கூட எழுந்திரலாம். ஆமென். அவன் எவ்வளோ நம்மளை நெருக்க நினச்சாலும் ஒடுக்க நினச்சாலும் கர்த்தர் தூக்கிட்டாருன்னா ஒன்றும் இல்லை, அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். நம்ம பாட்டு கூட பாடணும், ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, தாங்கும் புயமும் தயவு இறக்கும் தாராளமாய் உண்டு. அதனால தான் அவங்கள என்ன செய்தாராம், தகப்பன் சுமப்பதை போல, கழுகை சுமப்பதை போல அவளை சுமந்து கொண்டு வந்தேன்னு சொல்கிறார். ஆனால் அவ்வளவும் முரட்டாட்டம் பண்ணாங்க. சுமந்து 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 அவர் இழைச்சி போயிட்டார், சோர்ந்து போயிட்டார். என்ன தெரியுமா சொன்னார் வனாந்தரத்தில்? இதோடு 10 முறை என்னை பரீட்சித்தை பார்த்தார்கள், 10 முறை எனக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணாங்க, 10 முறை எனக்கு விரோதமாக பேசினாங்க. எண்ணி வச்சிருக்கிறார் கர்த்தர். நீங்கள் வேணா வாஸ்து பாருங்க வேதத்தில். 1 2 எண்ணிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஹலோ, கவனிங்க. நம்ம செய்கிறது எல்லாத்தையும் அவர் என்ன செய்கிறாரா? எண்ணிக்கிட்டே இருக்கிறார், எண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இதோடு 10 முறை என்ன செய்துட்டாங்க? 10 முறை என்ன பண்ணிட்டாங்க? என்ன சோதித்து பார்த்தாங்க, பரீட்சித்து பார்த்தாங்க, எனக்கு துக்கத்தை கொடுத்தாங்க, என்னை பார்த்து முறுமுறுத்தாங்க. அதனால் 10 முறை என்னை துன்பப்படுத்தினவர்கள், 10 முறை என்னை பரீட்சித்து பார்த்தவர்கள், 10 முறை என்னை சோதித்து பார்த்தவர்கள் யாரும் என்ன செய்ய முடியாது? வாசித்து பாருங்களேன். என்னாகமம் 14வது அதிகாரம் 22 23 சீக்கிரமாக வாசிங்க. நம்பர்ஸ் 14 22 23 சீக்கிரம். இல்லை, என்னாகமம் 14 22 23. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிப்படாமல் இதனுடைய 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனது கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். ஆமென். அப்போ என்ன அர்த்தம்? கவுண்டிங். ஹலோ, கவனிங்க. என்ன செய்கிறாரு? நம்ம செய்கிறது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கார். தெரியாமல் செஞ்சுட்டேன், புத்தீனமாக செஞ்சுட்டேன், கோபத்தில் செஞ்சுட்டேன், ஏதோ அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சுட்டேன் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதற்கு ஒரு வரையறையும் வைக்கின்றார், அதற்கு ஒரு வரையறையும் வைக்கின்றார். அன்னைக்கு அவங்களுக்கு வரையறை வச்சது 10 தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இந்த வரையறை வச்சா 10 தான். இந்த வரையறை வச்சா போக முடியுமா? நம்மளால போக முடியுமா? ஹலோ, போக முடியுமா? முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே எங்கே போகலாம்? அப்போ கிருபை தாங்கிக்கிட்டு இருக்கு, அந்த கிருபை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. யாரையும் யார் மேலேயும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் உலகத்தோடு நமக்கு நியாய தீர்ப்பு இருக்காது. இல்லை அப்படின்னா உலகத்தோடு நியாய தீர்ப்பு வந்துச்சுன்னா நிற்க முடியாது நம்மளால். அதனால் கிருபையாக இருக்கக்கூடிய இந்த நாட்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். பெரும்பாலும் எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக நடக்குதுன்னு வைங்களேன். உங்களுக்கோ எனக்கோ பாசிட்டிவாகவே எல்லாம் நடக்குது. பாசிட்டிவ்னா புரியுதா? எல்லாமே நல்லதாகவே நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயோ, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறார். இல்லை, நம்ம சுயமாக நடந்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக நடக்குதுன்னு வைங்களேன்.
தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்காருன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது ஏதாவது அவருக்கு பாசிட்டிவாக நடந்தது? ஏதாவது நடந்தது? டெய்லி உபத்திரவம் தான். பிறந்ததுலேருந்து, பிறக்கிறதுக்கு முன்னாலேருந்தே உபத்திரவம் தான், பிறந்ததுக்கு அப்புறமா உபத்திரவம் தான். அவருக்கு மாத்திரமல்ல, அவரோட சேர்ந்தவங்களுக்கும், மரியாளுக்கும் உபத்திரவம் தான், யோசேப்புக்கும் உபத்திரவம் தான். சரி, அவங்கள விட்டு கொஞ்சம் தனியாக இருக்கலாம் ஊழியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்போ மாத்திரம் விட்டுட்டானா? ஊழியத்தில் வந்தாலும் உபத்திரவம் தான். நல்லதே தான் செய்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தார். தீமை ஏதாவது செய்தாரா? இல்லை, நல்லது தான் செய்தார். ஆனால் அவர் செய்த ஒவ்வொரு நன்மையும் பக்கத்திலே இருந்து தூஷித்துக்கிட்டே இருந்தாங்களா இல்லையா? அவர் செய்த ஒரு நன்மையாவது சரின்னு சொன்னாங்களா? புறஜாதிகள் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. தேவனை அறியாதவர்கள் இயேசு செய்தது சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள். எங்களுக்கு தேவனை தெரியும், நாங்கள் பிரதான ஆசாரியர்கள், நாங்கள் லேவியர்கள், நாங்கள் பரிசேயர்கள், நாங்கள் சதுசேயர்கள், நாங்கள் வேத பண்டிதர்கள், நாங்கள் நியாயசாஸ்திரிகள், நாங்கள் எல்லாம் மெத்த படித்த மேதாவிகள், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. தேவனே மனுஷ ரூபத்தில் வந்து சொல்லி கொடுத்தோம், உங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து எனக்கு ஒன்றுமே தேவையில்லைன்ட்டாங்க. இன்றைக்கும் அதுதான் நடக்குது. வேடிக்கை காட்டுறான் பாருங்க, அவனுடைய வார்த்தைக்கு இன்றைக்கு செவி கொடுக்கிறது உலகம். ஏன் சில நேரத்தில் நாமளும் அப்படி தான் இருக்கும். கடிந்து கொண்டு புத்தி சொல்லக்கூடியதான உபதேசம் இன்றைக்கு தேவையில்லை. தடவி கொடுத்துட்டு நம்மளை ஏச்சி பேச்சு பிழைக்கிறவங்க தான் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு வரக்கூடிய பாடல்கள் ஆனாலும் சரி, இன்னைக்கு வரக்கூடிய பிரசங்கங்கள் ஆனாலும் சரி, உங்களுக்கு தொடர்ந்து ஆவியானவர் எச்சரித்து கொண்டு தான் இருக்கிறார், கவனமாக இருங்க. ஆனால் தொடர்ந்து அப்படிப்பட்ட காரியங்களை தான் நீங்கள் செய்துக்கிட்டே இருக்கீங்க. ஒன்று நல்லா எனக்கு புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களை எங்கே வச்சு எந்த சபையில் வச்சு எந்த ஊழியக்காரனோட அண்டரில் வச்சு பரலோகத்திற்கு அல்லது வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும்னு கர்த்தர் நியமித்து வைத்திருக்காரா, அந்த இடத்துல இருந்து அந்த ஊழியக்காரன் மூலமாக கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆயத்தப்படலன்னு சொன்னால் வேற எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, அவர்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஆலோசனையும் சத்தியமும் உபதேசமும் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போகாது. இப்படியும் சத்துருவானவன் சாத்தானானவன் நம்மளை வஞ்சிக்கிறான், இன்றைக்கு வஞ்சிப்பான். இவைகள் எல்லாம் நசுக்க வேண்டும் தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கோ நேரத்தை செலவு பண்ணுறோம், எதுக்கோ செலவு பண்ணுறோம். வேதம் சொல்லுகிறதற்கு நாம் முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும். வேதம் சொல்லுது, உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படி. தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியாமல் பக்கத்தில் இருக்க சித்தப்பா பெரியப்பாக்கு கீழ்ப்படிஞ்சா பரலோகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளும்? வேதம் சொல்ற தகப்பனும் தாயும் உன் சொந்த தாய் தகப்பன். அதே போல சபை என்று வரும்பொழுது உன்னை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடினால் அவர்களுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிந்து அடங்கு. அடங்க மாட்டேன்னு சொன்னால் அது சத்ருவினுடைய கிரியை. சாத்தான் நம்ம பின்னாலே இருந்து நம்மளை உசி பேத்திட்டு வேற வழியில் கொண்டு போறான்னு அர்த்தம். இங்கே கொடுக்கப்படக்கூடிய சத்தியத்திற்கு இங்கே கீழ்ப்படியலைன்னா வேற யார் மூலமா உங்களுக்கு சத்தியம் வந்தாலும் அந்த சத்தியத்தால் நீங்கள் பரலோகம் போக முடியாது. மோகன் சி லாசரஸ் மூலமாக கொடுத்தாலும் சரி, தினகரனே உயிர் தெழுந்து வந்து கொடுத்தாலும் சரி, அல்லது வேற யார் இந்த உலகத்தில் பெரிய பெரிய மோடி இருந்தாலும், அல்லது யாரு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, கட்சினா கீழே வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க.
யார் வந்தாலும் சரி, யார் மூலமாய் வந்தாலும் சரி, அது உங்களை கரை சேர்க்காது, கரை சேர்க்காது. உன்னை ஒரு தாய் தகப்பனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்காருன்னு சொன்னா, அங்க இருந்து நீ கீழ்ப்படிந்து வளர்ந்தாதான் அந்த தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். அந்த தாய் தகப்பன் மூலமாய் வரக்கூடிய ஆசீர்வாதமும் கிடைக்கும். காரணம் இல்லாமல் கர்த்தர் காரியங்களை செய்யவில்லை. அல்லேலூயா. காரணம் இல்லாமல் செய்யல. இப்ப ராஜனுக்கும் லிடியாவுக்கும் ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார். ஆராதனா. அந்த பிள்ளைக்கு முன்பதாக தாயும் தகப்பனும் ஆராதிக்கணும். அப்பதான் அந்த பேருடைய அர்த்தம் அதுக்கு தெரியும். ஜோயலுக்கும் ஜெபகுமாரிக்கும் ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார். 2 பிள்ளை இருக்கு. அதுல ஒன்னு சொல்றேன், காலேப்புன்னு. காலேப்புன்னா என்ன? யுத்த வீரன் அவன். வாசித்து பாருங்களேன். அதை நம்ம வாசித்த 14:24 வாசிங்க. 14:24 என்ன ஆகுமோ? என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. இந்த காலேப்புக்கு இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு? காலேப்பு அவங்க அப்பா அம்மா சரியா வளர்த்ததுனால வந்தது. ஆமென். காலேப்பு எப்படிப்பட்டவனா? வேற ஆவியோட. வேற ஆவினா என்ன ஆவி? சரக்கு போடுற ஆவியா? பரிசுத்த ஆவி. இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவி பெற்றேன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாவே கிரியை செய்யறாங்களே. தேவாவியை பெற்றேன்னு சொல்லிட்டு தேவாவியானவருக்கு விரோதமாவே கிரியை செய்யறாங்களே. வேற ஆவியை உடையவன் என்பது என்ன தெரியுமா? உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்ததினாலும். அல்லேலூயா. வேற ஆவியை பெற்று கிரியை செய்வது என்றால் அவருடைய இப்ப பரிசுத்தாவியம் பெற்றுக்கொண்டு சொன்னா, பரிசுத்தாவியம் எதற்காக கொடுக்கப்பட்டார்? இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போன எல்லாவற்றையும் நமக்கு நினைவுபடுத்தி அவைகளின்படி நாம் ஓடுவதற்காக, அவைகளின்படி நாம் நடப்பதற்காக, அவைகளின்படி நாம் கிரியை செய்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. சும்மா கையை தட்டி அந்நிய பாஷை பேசிட்டு குதிச்சுட்டு உருண்டுட்டு பரண்டுட்டு போறதுக்கு இல்லை. அதுக்கு அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. பேசணும். ஆனால் அதே நேரத்தில் உன் பாஷையிலையும் பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. உன் பாஷையில் முதல்ல பேசு. உன் பாஷையில் முதல்ல தேவனோடு நல்ல உறவாடு. அல்லேலூயா. அந்நிய பாஷை வரலன்னா விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை ஒன்றும் இல்லை. அந்நிய பாஷை தெரிஞ்சாதான் பரலோகத்துக்கு போவோன்னு பிரச்சனை இல்லை. முற்பதாக்கள் எல்லாம் அந்நிய பாஷையை பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லை. ஆனால் பேசலனாலும் தப்பு இல்லை, பேசினாலும் தப்பு இல்லை. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் இருக்க வேண்டும், பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இருக்க வேண்டும். தேவனோடு உறவாடுவதற்கானதான் அது அந்நிய பாஷை, பெருமைப்படுவதற்காக அல்ல. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு என்ன பேசுகிறானா? ரகசியங்களை பேசுகிறான். பேசுங்க, நல்லா பேசுங்க, ரகசியமாக அவர்கிட்ட பேசுங்க. ஆனால் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ரகசியம் நான் உங்கள் காதில் சொல்கிறேன், கேட்குறவங்களுக்கு புரியணுமா வேண்டாமா? நீ பேசுகிற அந்நிய பாஷை அவர் புரிஞ்சுக்குவார். உனக்கு தெரியுமா என்ன பேசுனேன்னுட்டு? அல்லேலூயா. அப்போ அவர்கிட்ட கேட்கணும். நான் பேசுனேன், உங்ககிட்ட நான் பேசிட்டேன், ஆனால் எனக்கு அர்த்தம் தெரியல. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியும், நல்லா எழுத படிக்க தெரியும், பேச தெரியாது. ஆமென். ஃப்ளூயண்ட்டாக பேச வராது. எனக்கும் அப்படிதான். உண்மையை சொல்லணுமா வேண்டாமா? புரிஞ்சுக்குவேன். சில பாஷை சில பேசவும் தெரியும், ஆனால் ஃப்ளூயண்ட்டாக வராது. அதே நேரத்தில் தமிழ் அப்படி இல்லையே, ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன்.
இப்போ ஒரு ஃபாரினர் வரார், அவர் வந்து நம்மக்கிட்ட என்ன பாஷையில் பேசுவார்? அவர் பாஷையில் தான் பேசுவார். எனக்காவது அவர் ட்ரை பண்ணியிருப்பார், இவங்கக்கிட்ட தமிழில் பேசணும், தமிழ்காரங்கிட்ட போனால் தமிழில் தான் பேசணும். ஆனால் நம்ம தயங்குவோம், ஐயோ இவர் இங்கிலீஷ்காரராச்சே, பிரிட்டிஷ்காரராச்சே, ஜெர்மன்காரராச்சே, இவர்கிட்ட நம்ம எப்படி தமிழில் பேசணும்? புரிஞ்சா புரிஞ்சுக்க, புரிஞ்சுக்கலன்னா போ. அல்லேலூயா. ஆனால் நாம் சங்கோஜப்படுவோம். எப்படி பேசுறது? கையை காலை முறிச்சுவோம். நமக்கு ஒரு ஷை வரும், ஒரு வெக்கம் வரும். தமிழ் நம்ம பாரு, நமக்கு தமிழ் தான் தெரியுது, இங்கிலீஷ் தெரிலன்னா போட்டுமே. அதுக்குன்னு படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்குன்னு உன் தாய்மொழியை நீ தரந்தாழ்ந்ததாய் நினைக்கக்கூடாது. மற்ற மொழி தெரியாமல் இருக்கலாம், தாய்மொழி தெரியாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இங்கே நிறைய பேர் இங்கே பிறந்து வளர்ந்த தமிழ் பிள்ளைங்களுக்கு தமிழ் தெரியாது. தமிழ் பிள்ளைங்க அவங்க மும்பையில் பிறந்து வளர்ந்துருப்பாங்க, அவங்க பேசுகிற தமிழும் வித்தியாசமாக இருக்கும், பேசவே தெரியாது, வேண்டான்னுவாங்க, வீட்லேயும் அந்த கண்டுக்க மாட்டாங்க. அது தவறு இல்லையா? தவறா சரியா? தவறு. முதல் நம்ம மொழியில் நம்ம தேவனை துதிக்க கற்றுக்கணும், அவரோட உறவாட கற்றுக்கணும், அவரோட பேச கற்றுக்கணும். அவருக்கு எல்லா மொழியும் அத்துபடி. ஏன்னா மொழிகளை உண்டாக்கினவர் அவர் தான். எப்படி உண்டாக்கினார்? ஒரே மொழி தான் இருந்ததான். எப்படி? ஒரே மொழி தான் இருந்துச்சு. ஆதியில் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அவர்கள் எல்லாம் அவங்க பாவம் செஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஒரே மொழி தான் இருந்தது. அவங்க பழுகி பெருகி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரே மொழி தான் இருந்தது. ஆனால் அந்த ஒரே மொழி கூட சரியான முறைப்படி நம்ம பயன்படுத்தலைன்னு சொன்னால் அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமை இல்லாமல் போய்விடும். அதாவது மனுஷனை உண்டாக்கிட்டு இந்த பூமியில் வச்சுட்டு அவர் சொன்னார், நீங்கள் பூமியை என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா. பலுகி பெருகி ஒரே இடத்துல இருங்கன்னு சொல்லலை, பலுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து கூட சொல்லிட்டு போனா, உலகத்தின் கடைசி பரியந்தமும் போங்க, நான் உங்க கூட இருக்கிறேன். போறோமா? ரயில் கிடைக்கலையா? உலகத்தின் கடைசி போக வேண்டிய சூழ்நிலை வந்தா போய்கிட்டே இருக்கணும். கர்த்தர் அனுப்பினா போய்கிட்டே இருக்கணும். தேங்கி ஒரு இடத்துல நின்று விட்டால் தண்ணீர் சாக்கடை ஆயிடும், அதில் புழு பூச்சிகள் வந்துடும், வியாதி வரும். அவர் ஜனங்களை ஓடத்தான் வைத்தார், பலுகி பெருங்கள் சொன்னார். ஆனால் அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? சமபூமியை கண்டப்படுது, அங்கே ஒரு பெரிய கோபுரம் கட்டினாங்களாம். கோபுரம் கட்டுறது தப்பில்லை, எதற்காக கட்டுகிறோம் என்றுதான் நாம் அறிந்து செயல்பட வேண்டும். வீடு கட்டுறது பெருசு இல்லை, வீடு வாங்குறதும் பெருசு இல்லை. எதற்காக வாங்குகிறோம்? எதற்காக? பெருமைக்காகலாம் வீடு வாங்கக்கூடாது, இருக்கிறதுக்காக வாங்க. என் வீட்டை வந்து பாரு, அரண்மனை மாதிரி இருக்கு, பெருமைக்காக இல்லை, இருக்கிறதுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சமபூமியை கண்ட உடனே அங்க ஒரு பெரிய, அவங்க நினைச்சாங்க, எல்லாரும் பிறந்த சந்ததி நினைச்சாங்க, ஒரு பெரிய கோபுரம் கட்டி நம்ம என்ன செய்யலாம்? இங்கேயே இருக்கலாம், சிதறி போகாமல் என்ன செய்யலாம்? சிதறி போகாம நாம் ஒரே இடத்துல இருந்து நாம் என்ன செய்யலாம்? இங்கேயே வாழ்ந்துக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? பலுகி பெருகி உலகமெல்லாம் ஆண்டு கொள்ளணும், உலகத்தையே நிரப்பணும், பூமியையே நிரப்பணும். அப்போ ஒரே இடத்துல தேங்கி ஒரே இடத்துல இருப்போம். பெரிய இப்பெல்லாம் என்ன அடுக்குமாடி கட்டுறாங்க, கட்டுறதெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் விழுந்துருது. ஆனால் பாபேல் கோபுரம் இன்னும் இருக்கு. இன்னும் சாட்சியாக இருக்கிறது. ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில்
4வது வசனத்தை முதல் வசனத்தை வாசிங்க. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. எப்படி இருந்துச்சு? பூமி எங்கும் ஒரே பாஷை தான், ஒரே பாஷை ஒரே பேச்சு தான். இப்போ 4வது வசனத்தை வாசிங்க. பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் இங்க பாருங்க. இப்போ 1வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீங்க பழுகி பெருகி பூமியெல்லாம் நிரப்புங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாம என்ன செய்யறாங்க? நாம் சிதறி போகாதபடிக்கு நம்ம என்ன செய்யலாம்? நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக. அங்க பெருமை வந்துருதா? நமக்கு பேர் உண்டாக. எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யணும். வீட்டை கட்டினாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்லை வேறு எந்த காரியத்தை செய்தாலும் சரி, படித்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, வீட்டில் செஞ்சாலும் சரி, அல்லது வெளியே போய் செய்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்கணும். நமக்கு பேர் உண்டாக. அதைத்தான் அங்கே அண்டர்லைன் பண்ணோம். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நடக்கிறது என்ன? அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்போதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். அப்போது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பாபேல் கோபுரம் பிளான் 1, ஆனால் அது பாதியிலே நின்று போச்சு. ஏன்னா ஒரு காரியத்தை நாம் செய்யும்போது அது தேவனுடைய சித்தமா, தேவனுடைய திட்டமா, அல்லது தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் அது ஒத்து இருக்கிறதா என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் ஒத்து வராத எதை செய்தாலும் பிசாசு கெடுக்க வேண்டாம், தேவனே இறங்கி வந்து கெடுத்துருவார். என்ன நினைச்சாங்களா? தாங்கள் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் என்னாச்சு? வந்து என்ன செய்தாராம்? ஒருவர் பேசுவதை ஒருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷை என்ன செய்துட்டாரு? தாறு மாறு. அப்போ இன்னைக்கு நம்ம பேசுகிற பாஷையெல்லாம் தாறு மாறு, ஒரிஜினலே இல்லை. நம்ம தமிழ்னு சொன்னாலும், எப்ரேயன்னு சொன்னாலும், சான்ஸ்கிரிட்னு சொன்னாலும், ஹிந்தின்னு சொன்னாலும், மராத்தின்னு சொன்னாலும், தெலுங்குன்னு சொன்னாலும், கன்னடன்னு சொன்னாலும், ஜெர்மன்னு சொன்னாலும், இங்கிலீஷ்னு சொன்னாலும், எது சொன்னாலும் இந்த பாஷைலாம் என்ன பாஷை? தமிழில் கூட நமக்கு இன்னும் கொஞ்சம் பெருமை இருக்குது. நாங்கள் பேசுகிற தமிழ் தான் ஒரிஜினல் தமிழ். ஆனால் எதுவுமே ஒரிஜினல் இல்லை. மதுரைக்காரன் சொல்லுவான், நான் பேசுகிற தமிழ் தான் ஒரிஜினல். திருநெல்வேலிக்காரங்க சொல்லுவாங்க, நாங்கள் பேசுகிற தமிழ் தான் சரியானது. கோயம்புத்தூர்காரன் சொல்லுவாங்க, அண்ணே நாங்கள் பேசுகிறது தான் சரி, ஒன்றன் பேசுகிறது தான் சரின்னுவாங்க. இன்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் தமிழே என்ன ஆகும்? மாறிக்கிட்டே இருக்கும். எத்தனை விதமான தமிழை கேட்குறோம் நாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது நம்முடைய ஸ்லாங்கு, இல்லையா? ஏழை வாழைன்னா அது வேறு மாதிரி, இங்கிட்டு அங்கிட்டுன்னா அது வேறு மாதிரி, வாயா போயான்னா அது ஒரு மாதிரி, இல்லையா?
வாடா போடான்றது அது ஒரு மாதிரி. இப்படி நிறைய இருக்குது. நான் நினச்சி பார்த்தேன், தேவன் தாறுமாற பாஷையை மாற்றிட்டார். ஒரே பாஷை இருந்துச்சு, கவனிங்க, ஒரே பாஷை இருந்துச்சு, அப்போ மாற்றிட்டார். இப்போ அங்கே எல்லாம் இருக்குது. இப்போ இங்கே சில பேர் இருக்காங்க, வடாரி மொழின்னு சொல்லிட்டு இருக்குது, அதில் எல்லா பாஷையும் மிக்ஸ் ஆகி வரும். தமிழ் நம்ம பேசின, அவங்க பேசுகிற போது நம்ம தமிழ் பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் தமிழ் இருக்குது. தமிழ் வார்த்தை இருக்கும், ஆனால் அவங்க தமிழ் இல்லை. தெலுங்கு வார்த்தை இருக்கும், கன்னட வார்த்தை இருக்கும், மராத்தி இருக்கும், ஹிந்தி இருக்கும், இங்கிலீஷ் கூட இருக்கும். எல்லாம் சேர்ந்து இங்கேயே இருக்கிறாங்க. அவங்க பேச்செல்லாம் பேசுனா நமக்கு புரியவே புரியாது. தமிழ் பேசுகிற மாதிரி நம்ம தமிழ் வார்த்தை வரும்போது தமிழ் பேசுகிறாங்கன்னு நினைப்போம். தெலுங்குக்காரன் நினைப்பாங்க தெலுங்கு பேசுகிறாங்கன்னு. ஆனால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது எப்படி அவியல் மாதிரி பேசுகிறாங்கன்னு தெரியல. இந்த அவியல் தான் அன்றைக்கி பாபேலில் உண்டானது. தாறுமாறு ஆக்கினார்ல, ஒரே பாஷையை தாறுமாறு ஆக்கிட்டார். அப்போ அங்கே என்னெல்லாம் பாஷை, இப்போ என்னெல்லாம் பாஷை இருந்துச்சு அதெல்லாம் இருக்குது. காக்கானா என்ன அர்த்தம்? பறவை. இங்கே காக்கான்னா இங்கே காக்கான்னு யாரை சொல்லுவாங்க? வயசானவங்கள, சித்தப்பா தானே காக்கா காக்கி. இப்போ தமிழில் போயிட்டு தமிழ்காரங்களை போயிட்டு காக்கான்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருமா வராதா? ஏன்? அவர் கொஞ்சம் கருப்பாக இருக்காருன்னு வைங்களேன், அவரை பார்த்து காக்கா அப்படி, இவன் வந்து மரியாதையா ஐயோ பெரியப்பா சித்தப்பா காக்கா அப்படின்னு இருப்பான். அவர் என்ன நினைப்பாரு? அவருக்கு மராட்டி தெரியாது, என்ன போய் காக்கான்ட்டானே, சண்டை வருமா வராதா? அடிதடியே நடக்கும். இதுதான் பாபேல் கோபுரத்தில் நடந்தது. இன்னும் மோசமான வார்த்தைலாம் இருக்குது. தெலுங்கு சைடு போனால், ஆந்திரா பக்கம் போனால் ரண்டி ரண்டின்னு வாங்க. அப்படின்னா என்ன? நல்ல வார்த்தைங்க தெலுங்கில், வாங்க வாங்கன்னு அன்பாக கூப்பிடுறது. இங்கே தப்பான வார்த்தை, இங்கே தப்பான வார்த்தை. பரதேசி அப்படின்னா கெட்ட வார்த்தைன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது நல்ல வார்த்தை. இப்படி நிறைய இருக்கு, இப்படி நிறைய இருக்கு. இப்படித்தான் நல்ல பாஷை தாறுமாறானது. இன்னைக்கு நம்ம பேசுறது எல்லாமே தாறுமாறான பாஷை. இன்னைக்கு ரேப் பாடினாலும் சரி, இல்லை டிஸ்கோ பாடினாலும் சரி, இல்லை என்னெல்லாம் இப்போ வருது புதுசாக வெஸ்டர்ன் பாடினாலும் சரி, எல்லாம் சங்கீதமே. நாங்கள் சங்கீதத்தை கரைச்சி குடிச்சு நாங்கள் கர்நாடக சங்கீதம் பாடுறேன்னு சொன்னாலும் எல்லாமே தாறுமாறான பாஷைகள். இந்த வேதத்தில் உள்ள ஆதாரத்தின்படி இப்போ இதில் என்ன செய்கிறான்? தேவன் தாறுமாறாக்கின பாஷையை பிசாசு என்ன செய்கிறான்? எந்துதான் பெருசு, எந்துதான் பெருசுன்னு எல்லாரையும் கொடி தூக்க வைக்கிறான். ஆனால் நாம் புரிஞ்சுக்கணும், எதுவுமே நல்ல பாஷை இல்லை, எதுவுமே உயர்ந்த பாஷை இல்லை. இதை மறுபடியும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? மறுபடியும் என்ன செய்ய போகிறாரு கர்த்தர்? ஒரே பாஷையை கொண்டு வர போகிறார். மறுபடியும் அது வரப்போகிறது அந்த காலம். அது இப்போ இல்லை, நாம் ஜெயம் கொள்ளும் பொழுது, நாம் ஜெயம் கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு அந்த வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரோடு கூட ஆட்சி செய்வோம் பாருங்க. அந்த காலத்தில் மறுபடியும் அந்த பழைய அந்த ஒரே பாஷை இருந்துச்சு பாருங்க, அந்த ஒரே பாஷையும் ஒரே பேச்சையும் கர்த்தர் கொண்டு வர போறார். அல்லேலூயா. தேவன் தாறுமாறாக்கினதை வேறு யாரும் சரி செய்ய முடியாது. இந்திக்காரனும் செய்ய முடியாது, சமஸ்கிருதக்காரனும் சரி செய்ய முடியாது, தமிழ்காரனும் சரி செய்ய முடியாது, எபிரேயனும் சரி செய்ய முடியாது, அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கு, கிரேக்க பாஷை சரி செய்ய முடியாது, யாருமே சரி செய்ய முடியாது. தேவன் ஒருவர் மட்டுமே சரி செய்ய முடியும். அல்லேலூயா. ஆகவே இந்த பாஷைகளுக்காக மொழிகளுக்காக அடிச்சு புரண்டுகிட்டு உருளுங்கடான்னு சொல்ற பிசாசினுடைய கிரியைகளை நம்முடைய காலின் கீழே போட்டு என்ன செய்யணும்? நசுக்கணும். அதற்கு நம்ம சத்தியம் தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ எனக்கு கூட ரொம்ப தமிழ்னு சொன்னால் எனக்கு பெருமை. ஆனால் வேதத்தின்படி பார்த்தா அது தாறுமாறு. அப்போ அதில் என்ன இருக்குது? சில பேருக்கு ஹிந்தின்னா பெருமை, ஆனால் வேதத்தின்படி பார்த்தா அது தாறுமாறு. சில பேருக்கு சமஸ்கிருதம்னா பெருமை, வேதத்தின்படி பார்த்தா அது
நாம் அதற்கு அடிபணியக்கூடாது, அதை மேற்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம முன்னால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம்னு சொல்லிட்டு அந்த பிசாசினுடைய தந்திரத்தை நசுக்கி நம்ம கால்களை போடுறாரு. கால்களை போட்டு நம்ம மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? அதுதான் பெருசுன்னு தூக்கி எடுத்தா கர்த்தர் நம்மளை தூக்கி போட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த ஒரிஜினல் பாஷைக்காக காத்திருக்க வேண்டும், அந்த ஒரிஜினல் மொழிக்காக, அந்த ஒரிஜினல் பேச்சுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அதை தேவன் நிறைவேற்றி தருவார். அந்த ஒரிஜினல் பாஷையை பேசணும், அந்த ஒரிஜினல் மொழியை பேசணும்னா அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? சத்தியம் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது, அதன்படி நாம் ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்காக நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த பூமியிலே தேவன் நம்மை வைத்திருப்பது அதற்காகத்தான். சத்தியத்திற்கு சாட்சியாக நாம் வாழ்ந்து சத்தியத்தின்படி பிசாசின் கிரியைகளை அவன் தாறுமார்க்க அவன் கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான தில்லுமுள்ளான காரியங்களை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நாம் சத்தியத்தின்படி நமக்கு சத்தியத்தை வெளிக்காட்டும் பொழுது நாம் என்ன செய்யணும்? அதை மேற்கொள்ள வேண்டும். அப்போ அதை மேற்கொள்ளணும்னா சத்தியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து சத்தியத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா சபைக்கும் ஒரே செய்தி இல்லை, கவனிங்க. எல்லா சபைக்கும் எபேசு சபையினுடைய செய்தி சிமிர்னா சபைக்கு இல்லை, சிமிர்னா சபையின் செய்தி லவோதிக்கேயாவுக்கு இல்லை, லவோதிக்கேயா சபையினுடைய செய்தி பிலதெல்பியாவுக்கு இல்லை. எல்லாருக்கும் செய்தி, 7 சபைகளுக்கு செய்தி அனுப்புகிறார், கண்டிக்கவும் செய்கிறார், தண்டனையும் என்னன்னு சொல்றார், எப்படி ஜெயம் கொள்ளணும்னு சொல்றார். அப்போ நாம என்ன செய்யணும்? எபேசு சபையில் இருக்கவங்க கவனிங்க, எபேசு சபையில் இருக்கிறவங்க அன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார். இப்போ இன்னைக்கு சண்டே, எபேசு சபைக்கு கர்த்தர் தூது அனுப்பி இருக்கிறார். இப்போ எபேசு சபையில் இருக்கிறவங்க சிமிர்னா சபைக்கு போயிருந்தா அவங்களுக்கு தேவனுடைய செய்தி கிடைக்குமா? கிடைக்குமா? சிமிர்னா சபைக்கு செய்தி அனுப்புகிறார். சிமிர்னா சபையில் இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எபேசு சபைக்கு போகலாமே அப்படின்னு அங்கே போய் உட்காந்து அவங்களுக்கு செய்தி கிடைக்குமா? கர்த்தருடைய வார்த்தை கிடைக்குமா? சத்தியம் கிடைக்குமா? ஆயத்தப்பட முடியுமா? ஜெயம் கொள்ள முடியுமா? அப்போ தேவன் நம்மளை எங்கே வைத்திருக்கிறார் அங்கே இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு வசனங்களை கேட்டு அவர் என்ன சொல்லுகிறார் அதற்கு கீழ்ப்படிந்து நாம் ஆயத்தப்பட்டு ஜெயம் கொண்டால்தான் பரலோகம் போக முடியும். அதற்கான சத்தியத்தை விளங்க செய்யக்கூடிய இடம் சபை. சுவிசேஷகன் மூலமாய் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அது விசுவாசிகளுக்கு அல்ல, அது யாருக்கு? புறஜாதிகளுக்கு, புதிதாய் கர்த்தருக்குள்ளே வருகிறவர்களுக்கு. ஆனால் ஆயத்தப்பட, ஜெயம் கொண்டு ஆயத்தப்பட வேண்டும், வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும், பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நம்மளை எங்கே வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்தே நாம் ஆயத்தப்பட வேண்டும். சமாதானத்தின் தேவன், அவர் கலகத்திற்கு தேவன் இல்லை. அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே அதை தேவன் நமக்குள்ளே செய்கிறார். செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இப்போ ஒருத்தன் பிகாம் படிக்கிறான், ஒரு பிள்ளை பிகாம் படிக்குது. அந்த பிகாம் படிக்கிற பிள்ளை போயிட்டு நான் பிகாம் கிளாஸில் உட்கார மாட்டேன், எம்காம் கிளாஸில் போயிட்டு நான் உட்காந்துக்குவேன் அப்படின்னு சொன்னால் உட்கார இடம் கொடுப்பாங்களா? முதல்ல அலோவ் பண்ணுவாங்களா?
இல்லை போ, முதல்ல போ, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயரை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வா. விட மாட்டாங்க. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் தேவன் நம்மளை எப்படி நடத்த விரும்புகிறாரோ அவ்விதமாய். சில பேர் கோவிச்சுக்கிட்டு இங்கேருந்து வேறு சபைக்கு, அங்கேருந்து வேறு சபைக்கு அப்படின்னு சில பேர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி புடவை மாற்றுற மாதிரி, ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி சபையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது உருப்படாது. ஒரு தோட்டத்தில் ஒரு செடியை நடுறோம், இன்னைக்கு இந்த தோட்டத்தில் நட்டுட்டு நாளைக்கு இன்னும் அதை பிடிங்க அடுத்த நாள் வேற ஒரு தோட்டத்தில் நடுத்து திரும்பி அங்கேருந்து பிடிங்க இன்னொரு தோட்டத்தில் நட்டு அந்த செடி வளரும். அதாவது ஒரு தோட்டக்காரன் ஒரு பெரிய தோட்டம் வச்சுருந்தானோ, கவனிங்க, ஒரு பெரிய தோட்டம் வச்சுருந்தானோ. அப்போ அந்த தோட்டத்துக்கு அடிக்கடி சில குரங்குகள் வந்து போகுமா. அப்போ அவனுக்கும் அந்த குரங்குகளுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிப்போச்சு. எப்படி அவன் செய்கிற வேலையெல்லாம் இந்த குரங்குகளும் கூட சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த தோட்டக்காரனுக்கு ஒரு நாள் என்னாச்சு, எங்கோ வேறு விஷயமா வெளியே போக வேண்டியிருந்தது. ஒரு வாரம் அவன் வர்றதுக்கு. அதனால் அவன் யோசித்தான், சரி எதுங்களுக்கு தான், இந்த குரங்குகளுக்கு தான் நம்ம வேலையெல்லாம் தெரியுமே, அதனால் குரங்குகளுக்கு என்ன செய்யலாம், இந்த வேலையை கொடுத்துட்டு போகலாம், தண்ணீர் பாய்ச்சக்கூடிய வேலையெல்லாம் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வேலையெல்லாம் குரங்குகளுக்கு தான். குரங்குகளுக்கு ரொம்ப சந்தோஷம், சரி அப்படின்ட்டு. நிறைய செடிகள் இருந்ததுங்க. அவன் சொல்லிட்டு போனானா, ஒழுங்காக தண்ணி ஊற்றணும், அந்த தண்ணியெல்லாம் ஒழுங்காக வேருக்கு போதான்னு பார்க்கணும். எப்படி கரெக்டாக பாத்தியாக கட்டி நான் எப்படி பண்ணுறேன்னா அந்த மாதிரி கரெக்டாக வேருக்கு போகிற மாதிரி அந்த செடிங்களுக்கெல்லாம் பார்த்துக்கணும். சரின்னு தலையாட்டிக்கிச்சு. அவர் போயிட்டார். சரி பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு. நம்ம இருக்கும்போது நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க. குரங்கு நல்லா பார்த்துக்குச்சு. அவன் திரும்பி வந்தான், பார்த்தா எல்லா செடியும் செத்து போயிருக்கு. என்னன்னு கேட்டால் வேருக்கு தண்ணி நல்லா போயிருக்கான்னு ஒவ்வொன்றா பிடுங்கி பார்த்துருக்கு. வேருக்கு தண்ணி போனோன்னு சொன்னார்ல, அதனால வேருக்கு தண்ணி போயிருக்கான்னு ஒவ்வொன்றையா பிடுங்கி பார்த்து நட்டு வச்சிருக்கு. அப்புறம் என்ன ஆகும், ஒரு வாரத்தில் எல்லாமே பட்டு போச்சு. அப்போ சில நேரத்தில் சில காரியங்களை செய்ய தகுதி இல்லாதனுடைய கரத்தில் கொடுத்தா பிரச்சனைகள் இப்படி வரும். ஆனால் தேவன் நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றி அவருடைய கிருபையினாலே நம்மளை புதுப்பித்து நம்மளை ரட்சித்து நாம் ஜீவிக்க வேண்டியதான வழியை நமக்கு காண்பித்து, பரலோகம் செல்வதற்கு வேண்டியதான வழியையும் நமக்கு காண்பித்து, அதற்கு எவ்விதமாய் நாம் பிரயாசப்பட வேண்டும், சத்தியத்தின்படி எப்படி நாம் பிரயாசப்பட வேண்டும், சத்தியத்தின்படி நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்து அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளை பலப்படுத்தி வார்த்தையை கொண்டு வசனத்தை கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலே நடத்தி கொண்டு வருகிறாரே. இதை நாம் உணர்ந்து அவருக்கு அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் என்ன செய்வார், நமக்கு விரோதமான சத்துருக்களை நம்முடைய காலின் கீழே என்ன செய்வார், நசுக்கி போடுவார். இப்போ ஒரு உதாரணத்தை தான் நமக்கு காண்பித்தார். பாஷைகள் தாறுமாறாச்சு, அது எப்படி அந்த தாறுமாறான பாஷையை நாம் உயர்ந்ததுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதனுடைய அந்த சிந்தனையிலிருந்து அதை என்ன செய்கிறார், அவர் அந்த பிசாசின் சிந்தனையை நசுக்கி தூக்கி போடுறார். மெரிச்சிட்டு போ. இதை நம்ம மாம்சத்தில் செய்ய முடியுமா? நம்ம ஒருத்தர் ஒவ்வொன்றும் கொடி பிடிப்போம், என்னதான். ஆனால் சத்தியத்தின்படி நாம் செயல்படும் பொழுது அந்த பிசாசின் கிரியைகள் நசுக்கப்படுகிறது. அவைகளை நாம் மிதித்து கொண்டு போவோம். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்முடைய பலத்தினால் அல்ல, அவருடைய பலத்தினாலே.
அவருடைய கிருபையினாலே தாவீது அவருக்கு தாவீதுக்கு விரோதமாக எழுப்பின சத்துருக்களை எல்லாம் தாவீதுக்கு முன்பதாக கர்த்தர் எப்படி நசுக்கி போட்டார்? தாவீது கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினதினாலே, அவரை உண்மையாய் நேசித்ததினாலே, அவருக்கு பிரியமாய் நடந்ததினாலே, அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்ததினாலே. யோசேப்பினுடைய சத்துருக்களை எல்லாம் அவனுடைய காண்களுக்கு கீழே நசுக்கி போட்டது எப்படி? எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு சத்ருவானன் கொண்டு, ஆனால் எல்லாத்தையும் மேற்கொண்டு அவனை அந்த எகிப்திலேயே கொண்டு போயிட்டு அவனை ஒரு பெரிய அதிகாரியாய், உயர் அதிகாரியாய், தேசத்தை ஆளக்கூடியவராய் வைத்தார். எப்படி வைத்தார்? சாதாரணமாக நடந்ததா? அல்ல. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை நசுக்கி அதற்கு காரணம் யோசேப்பு தேவனோடு இருந்தார், கர்த்தரும் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு சம்பவமும் சிலது ஈஸியாக பாவத்தில் விடலாம், அதை யாரும் கண்டுக்கவும் முடியாது, யாரும் பெருசாகவும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ஒரு காரியம்தான் யோசேப்பு சொன்னான், ஐயோ இது மனுஷனுக்காக விரோதமாக அல்ல, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்போ மறைமுகமா செய்யலாம், மனுஷர்கள் அதை பார்க்க மாட்டார்கள். கணவன் பார்க்க மாட்டான், மனைவி பார்க்க மாட்டாள், பிள்ளைகள் பார்க்க மாட்டார்கள், பெற்றோர்கள் பார்க்க மாட்டார்கள், யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது, செய்யலாம், எந்த தடையும் இல்லை. ஆனால் யோசேப்புக்கு ஒன்று தான் பார்த்தார், யார் பார்க்குறாங்களோ இல்லையோ என்னை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நான் மனுஷர்களுக்கு விரோதமாக அல்ல, என் எஜமானுக்கு விரோதமாக அல்ல, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இந்த நினைப்பு, இந்த சத்தியம், இந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் எந்த இடத்துலையும் போயிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது? தப்பு பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கும் மறைவாக, மனுஷர்களுக்கு மறைவாக நம்ம நிறைய செய்யலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஆனால் தேவனுக்கு விரோதமாக நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சத்தியம் நம்ம மனசுக்குள்ள இருந்தா சாத்தான் நம்முடைய காலின் கீழே. அல்லேலூயா. நம்மளை பாவம் செய்ய வைக்க முடியாது, வஞ்சிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கும் சாத்தானிலும் நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. ஆகவே எப்பவுமே தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? சாத்தான அவர் ஏற்கனவே நசுக்கிட்டாரு, மீதி இருக்கக்கூடிய அந்த கிரியைகளையும் கூட நசுக்குவதற்கு அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு. சாத்தானின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடியதான அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு. கொடுத்தது மாத்திரமல்ல, சில காரியங்களை என்ன செய்கிறார்? அவரே மெதித்து நம்முடைய கால்களுக்கு முன்பதாக அவர் போடுகிறார். கால்களுக்கு முன்பதாக என்ன செய்கிறார்? அவரு போடுறார். ஏசாயா 60வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 60:40. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் ஆமென். அல்லேலூயா. நம்மளை ஒடுக்க நினைக்கிறான் பிசாசு, சாத்தான். அதற்கு பல பேர் அவன் என்ன செய்யறான்? கையில் எடுக்கிறான். சில நேரத்தில் சொந்த குடும்பத்தாரையே கையில் எடுப்பான். கணவனை எடுப்பான், மனைவியை எடுப்பான், பிள்ளைகளை எடுப்பான், பெற்றோர் எடுப்பான உலகத்தை விட்டு இல்லை, நமக்கு விரோதமா. ஏசு சொல்லிட்டு போயிருக்காருலே, அவனுக்கு சத்ரு யாரு? வீட்டார் என்று சொல்லி. அந்த வீட்டார் என்பதிலே உலக பிரகாரமான வீட்டாரும் இருக்கு. இந்த வீட்டு, இந்த சரீரமாகிய வீட்டிற்குள்ளே நமக்கு விரோதமாய் போர் செய்கிறதான ஐம்புலன்களினால் வரக்கூடியதான பாவ கிரியைகளும் இருக்கிறது. நம்மை ஒடுக்கக்கூடிய எந்த கிரியைகளாய் இருந்தாலும்
உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். அந்த அளவுக்கு நாம் கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். சில பாவக்காரியங்களை நம்ம விட்ட மாதிரி இருக்கும், விட்டுட்டோன்னு நினைப்போம். ஆனால் முன்னால் வந்து நிற்கும் போது பல்லு எழிப்போம். அது அழகாக நம்ம என்ன சொல்கிறது, நீதிமொழிகளில் நம்ம பார்க்குறோம் ஒரு விஷயத்தை. 23வது அதிகாரம் 29 வாசிங்க. ஐயோ வாசிங்க. யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே இரத்த வருணமாயிருக்கும். பாத்திரத்தில் பலபலப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, பார்த்தா அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும், உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும், நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணையே இல்லை, நான் என்னை பின்னும் தொடர்ந்து தேட எப்படி இருக்கு இது? இது வெறும் குடிகாரங்களுக்கு மட்டும் இல்லை, சில பேருக்கு குடிபோதை இல்லாமலேயே சில காரியங்கள் இருக்கும். பணத்தாசையும் அப்படித்தான், புடவை ஆசையும் அப்படித்தான், நகை ஆசையும் அப்படித்தான். இப்போ ஒரு டிசைனு, நாளைக்கு ஒரு டிசைனு, அடுத்த மாதம் ஒரு டிசைனு. விலை ரொம்ப ஏறிட்டு இருக்குல்ல, விலை வரலாறு காணாத விலையேற்றம்னு போட்டிருக்கான். போயின்னு போது நமக்கு என்ன, எவ்வளோன்னா ஏறட்டும், நமக்கு ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா அது மேலே சிந்தனை இல்லை. சிந்தனை இருக்கிறவங்களும் அடிச்சுக்கோ, ஐயோ ஏறுதே 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 ஏறுது. நமக்கு ஒன்றும் இல்லை, பிரச்சனையே இல்லை. அது எவ்வளோ வேணா ராக்கெட் வேகத்தில் ஏறட்டும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னால் அதன் மேல் எனக்கு மையல் இல்லை. ஏன்னா சில பேர் டெய்லி செக் பண்ணுவாங்க, தங்கம் என்னைக்கு வெள்ளை என்ன, என்னைக்கு வெள்ளை என்ன, என்னைக்கு வெள்ளை என்ன, அதன் மேலே மயக்கம் கொண்டவங்க. அவங்களும் குடிகாரனும் ஒன்று தான். அவனுக்கு அதை பார்த்தோடனே பல தோணும், ஆசையாக இருக்கும். அட முத்தம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம், ஆனால் உள்ள போய் என்ன செய்யுமா அது? அதை பாராதேன்னு சொல்றார். பார்த்தாலே போதும், அது உள்ள வந்துடும். பாராதே, அது மெதுவாக இறங்கும். சில பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணணும். எப்படி? மெதுவாக இறங்கணும். முடிவில் அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும், உன் கண்கள் தேவையில்லாதெல்லாம் நோக்கும், தாறு மாறானவர்களை பேசும், நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போல. நடுக்கடலில் படுத்திருக்கீங்களா யாராவது? யாரும் படுத்தது கிடையாது, போனது இல்லை. இல்லை கப்பலில் வேணா ஒரு முறை கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு போயிட்டு வாங்க. அதில் அந்த அங்கே கேட்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து அங்கே ஒரு அதுக்கு அந்த தீவு பேர் என்ன, எலிஃபெண்டா கேவ் இல்லை? ஆமாம், அதுக்கு அந்த போட்டில் போயிட்டு வாங்களேன். போகும்போது எப்படி வருவீங்க, வரும்போது எப்படி வருவீங்கன்னு தெரியும். ஸ்டெடியாக இருந்தாலும் கூட, நம்ம குடிக்காமல் இருந்தால் கூட அது என்ன செய்யும், நம்மளை குடிச்சவங்கள மாதிரியே ஆட்டும். உக்காந்துக்கிட்டு இருந்தாலும் ஆடுவோம், படுத்துக்கிட்டு இருந்தாலும் ஆடுவோம், நின்றுக்கிட்டு இருந்தாலும் ஆடுவோம். அதுதான்
யார் வேலை அது? குடிகாரனுங்களும் அப்படி தான், சிக்ஸாக நேராக போக மாட்டாங்க, சிக்ஸாக போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எவ்வளோ கிளியராக சொல்லுது பாரு. இதெல்லாம் நல்லா குறித்து வச்சுக்கோங்க. எவ்வளோ கிளியராக சொல்லுது பாரு. நடுக்கடலே சைத்திரக்கிறவனை போலும் பாய்மரத்தட்டிலே படுத்துகிறவனை போலும் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகலை, என்னை அறைந்தார்கள் எனக்கு சொரணையே இல்லை. எவ்வளோ சொன்னாலும் என்ன இல்லை. ஆனால் கர்த்தர் சொரணம் வர மாதிரி செஞ்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது குடிகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க. எது எது மேலெல்லாம் நமக்கு பைத்தியமோ, சில பேருக்கு காப்பி பைத்தியம், குடிக்கலைன்னா தலைவலி வந்துடும். வருதா? காப்பி குடிக்கலைன்னா தலைவலி வந்துடுதா? அது பைத்தியம். அப்போ காப்பி குடிக்கலைன்னா எனக்கு தலையை வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. சாராயம் குடிக்கிறதும் காப்பி குடிக்கிறதும் அப்போ ரெண்டும் ஒன்று தான். அப்போ குடிக்கலாம், தப்பு இல்லை, ஆல்கஹால் எடுக்கலாம், ஆனால் அது அளவாக எடுக்கணும். நம்ம காஃப் சிரப்லலாம் ஆல்கஹால் இருக்குது, மருந்தாக பயன்படுத்தினா. ஆனால் இப்படி போயிட்டு விடக்கூடாது, காடி பானையில் விழுற மாதிரி. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. வீட்டில் அளவுக்கு மிஞ்சி போச்சுன்னா இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிடுது, அடுத்த நாளைக்கு அதுதான் இல்லை? ஆமாம், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னா இப்போ எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிட்டு அடுத்த நாள் வருது, ஊசி போயும் பாசி போயும் வருது. அப்போ இந்த வெயில் காலத்தில் இன்னும் மோசம், காலையில் வச்சா ராத்திரிக்கே கெட்டு போகுது. அப்போ அளவாக வைக்கணும் இல்லையா? அந்தந்த காலத்துக்கு தகுந்தா போல் நாமளும் கொஞ்சம் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். எப்போ நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நிறைய கெட்டு போக வேண்டியிருக்கும். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே ஒவ்வொரு காரியத்திலும் குடிகாரனை போலவே சில விஷயங்கள்ல நாம் இருக்கிறோம். இதையெல்லாம் நம்மளிடத்திலிருந்து மாற்ற வேண்டும். வாலிபன் தன்னுடைய வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. வாலிபன் ஒழுங்காகவே இருக்க மாட்டான், ஆனால் உடனே என்ன செய்யுமா சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் தீர்ந்துடுமா. யார் திருத்தறது? அவனை வருவ திருத்தணுமா? அவளுக்கு என்ன அதுக்காக வரா? அவன் வருவ அதுக்காக வரா திருத்தறதுக்கு? உங்கள் பையன் என்னமோ கொஸ்டின் பேப்பர் மாதிரியும் அவள் வந்து அதுக்கு ஆன்சர் ஷீட்டு இது பண்ணி திருத்தி மார்க் போடுறதுக்காக வரா? அது பல கனவுல வரும், வருது பல கனவுல வரும். இங்கே வந்து அது வேறு மாதிரி உலகமாக இருக்குமா? அப்போ அங்கே என்ன ஆகும்? எலியம் பூனைய மாதிரி, டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அடிச்சுன்னு பிடிச்சின்னு ஓட வேண்டியது தான். இப்போல்லாம் 3 மாதம் தாக்கு பிடிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா கிரியைகள் வித்தியாசமாக இருக்கு, கிரியைகள் வித்தியாசமாக இருக்கு. 3 மாதம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேன்றாங்க. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நம்மளை எல்லாரும் தாங்கிக்கிட்டு இருக்கு. ஆமென், அல்லேலூயா. என்ன வந்தாலும் பார்த்துடலாம், ஏன்னா பிசாசு என் காலின் கீழே அவர் நசுக்கி போட்டிருக்கிறார். அல்லேலூயா. எதிலெல்லாம் பிசாசு நமக்கு விரோதமாக ஆப்பு வைக்கிறான்னு அத்தனை ஆப்பையும் அவர் எடுத்து எடுத்து நசுக்கி நசுக்கி என்ன செய்கிறாரு? போட்டுகிட்டே இருக்கிறாரு. மறுபடியும் நாம் அவருக்கு ஆப்பு வைக்கக்கூடாது. எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க. லிமிட் இருக்கு. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இதுவரை என்னை 10 முறை பரீட்சை பார்த்தவர்கள் யாரும் எங்கே போக மாட்டாங்க? கானானுக்குள்ளே போக மாட்டாங்க. அப்போ எங்கே போவாங்க? எல்லாம் வனாந்தரத்திலே பூமிக்குள்ளே போயிட்டாங்க. எல்லாம் எங்கே போயிட்டாங்க? வனாந்தரத்தில். எல்லாருக்கும் என்னதான் ஆசை இருந்துச்சு? கானானுக்குள்ளே போகணும், பாலும் தேனும் ஓடுறா, நல்ல ஆசீர்வாதமான தேசம். தேவன் அதை தான் சொல்லி தான் கூப்பிட்டார். ஆனால் இடையிலே அவர்கள் செய்த அந்த முரட்டாட்டும் தேவன் ஒன்றும் செய்யல. இவங்களை தங்களை தாங்களே கெடுத்து கொண்டார்கள். தேவனுக்கு அது பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் கூட அதை தான் செய்தார்கள். அவரும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். 1 2 3 4 5 6 7 8 9 10 க்ளோஸ் போ. வனாந்தரத்திலே எல்லாரையும் குழிக்குள்ளே இறக்கிட்டார். வசனம் சொல்லுது, எகிப்திலிருந்து புறப்பட்ட 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாருமே, அந்த 6 லட்சத்துக்கு மேலான அந்த புருஷர்கள் யாருமே
அவருடைய மனைவிகளும் சரி யாருமே போல, கானானுக்குள்ளே போல. ஆனால் அந்த வனாந்தரத்தில் அந்த 40 வருஷத்தில் பிறந்தாங்க பாருங்க, புதுசாக நியூ ஜெனரேஷன். அவங்கள பார்த்து சொன்னாங்களாம் இவங்க, நீங்கள்லாம் கொள்ளை ஆயிடுவேன், நீ ஒழுங்கா படி, நீ ஒழுங்கா வசனத்தை படிக்கணும்னா பிசாசு உன்னை கொண்டு போயிடுவான் சொல்கிறாங்களா? பிசாசு அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான், ஏசப்பா அப்படி பண்ணார் இப்படி பண்ண. நமக்கு யார் சொல்கிறது? அவங்கள பயமுறுத்தி கர்த்தர் என்ன சொன்னார்? கொள்ளை ஆவார்கள் என்று சொன்ன பிள்ளைகள் கானானுக்குள்ளே போவாங்க, நீங்கள்லாம் பூமிக்குள்ளே போங்க. அல்லேலூயா. நாமளும் போனோம். அதில் 2 பேர் மாத்திரம்தான், காலேப்பும் யோசுவாவும் மட்டும்தான் என்ன செய்தாங்க? அவங்க குடும்பம் மாத்திரம்தான் என்ன செய்தது? கானானுக்குள்ளே போச்சு. ஊழியக்காரன் கூட போல, நடத்தி வந்த ஊழியக்காரனும் கூட இடறி போயிட்டார். இவங்க கொடுத்த டார்ச்சர்னால, பேசுன்ற இடத்துல அடித்ததுனால அவருக்கும் சொல்லிட்டேப்பா நீ பார்த்துக்க, ஒன்லி ஃபார் விஷன், பார்த்துக்க, ஒன்லி ஃபார் அந்த சைட் சீயிங் மட்டும்தான் உனக்கு, பார்த்துக்க, ஆனால் உள்ளே போக மாட்டேன், பனிஷ்மெண்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோனுக்கும் அப்படி தான் ஆச்சு, மோசேக்கும் அப்படி தான் ஆச்சு. போல. அப்போ நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே நியாயத்தை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இலக்கு பரலோகம். ஆமென். இயேசு நமக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கதான ஸ்தலத்தில் போயிட்டு அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும். அது அவருடைய விருப்பம், அவருடைய ஜெபம். யோவான் 17வது அதிகாரத்தில் வீட்டில் போயிட்டு நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது அவருடைய விருப்பம், அவருடைய ஜெபம், அவருடைய ஆசை. நான் எங்கே இருக்கணும் அங்கே என்னுடையவர்கள் இருக்கணும்னுட்டு. அப்போ அவருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு இந்த பூமியில் நாம் அவரை பின்பற்றி நடக்க வேண்டுமா வேண்டாமா? அப்படி அவரை பின்பற்றி நடப்பதற்காகத்தான் அவர் என்ன செய்திருக்காரு? தனியாக இருந்தால் இவங்களை சத்ரு மோசம் பண்ணுமா? ஏன்னா பூமி யார்கிட்ட இருக்கு? சாத்தான்கிட்ட இருக்கு. ஆகவே தான் அந்த சாத்தான்கிட்ட இருந்து நம்மளை விடுவித்து பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். வேற அந்நிய பாஷை பேசுறதுக்காக அல்ல, குதிக்கிறதுக்கு அல்ல, உருளுறதுக்கு அல்ல, பெறலுறதுக்கு அல்ல. அது செய்தாலும் தப்பு இல்லை, ஆனால் உண்மையாக இருக்கணும். சும்மா எமோஷனில் செய்திடக்கூடாது. உண்மையாக ஆவியில் நிறைஞ்சு நம்ம மகிழ்வுன்னு சொன்னால் நம்முடைய கிரியைகள் மாறும். அதற்காகத்தான் அவர் அனுப்பப்பட்டார். வருங்காரியங்களை நிகழ்காரியங்களை அறிவித்து, கண்டித்து, உணர்த்தி, போதித்து, நடத்தி, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி, வாக்கு கொடுங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள்ளிருந்து வேண்டுதல் செய்து நம்மளை எப்படி ஆகலும் கொண்டு போயிட்டு பரலோகத்தில் இயேசுகிட்ட சேர்த்தரணும். இது யாருடைய வேலையாக இருக்குது? பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அதற்கு நாம் ஒத்து கொடுக்கணுமா வேண்டாமா? அவருக்கு சாத் கொடுக்கணுமா வேண்டாமா? நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன், நீங்கள் செய்கிறத செய்யுங்கன்னா அவர் ஒதுங்கிடுவார் அழகா. அவரை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். நடத்துகிறவரை துக்கப்படுத்தக்கூடாது, அவரையும் துக்கப்படுத்தக்கூடாது, நடத்துகிற தாய் தகப்பனையும் துக்கப்படுத்தக்கூடாது, நடத்துகிற ஊழியக்காரனையும் துக்கப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. துக்கப்படுத்தக்கூடாது. இந்த துக்கம் நம்மை பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு நம்மளை தடை செய்துவிடும். இது சாபம் அல்ல, எச்சரிக்கை. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய ஆவியின் நிறைவை பெற்று அவருடைய அபிஷேகத்தில் நிறைந்து அவருடைய வார்த்தைகளை, வசனங்களை அவருடைய ஆவியிலேயே கை கொண்டு, அபிஷேகத்தில் கை கொண்டு இந்த பூமியை, இந்த பூமிக்குரிய கிரியையை, இந்த பூமிக்குரிய சாத்தானை காலின் கீழே மிதித்த, நமக்கு முன்பதாய் மிதித்து போடுகிற இயேசுவின் நாமத்தினாலே நாமளும் மிதித்து ஜெயங்கொண்டு பரலோகம் போய் அவரோடு கூட 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்து நித்திய நித்தியமாய் அவரோடு கூட நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் சாத்தானை என்ன செய்கிறார்? நம்முடைய காலின் கீழே நசுக்கி
போடுவார். வேற எதற்காகவும் அல்ல, வேற எதற்காகவும் அல்ல. ஒரே காரணம், நசுக்கி போடுறாருன்னா எதற்காக? நாம் பரலோகம் போகணுன்றதுக்காக. இல்லை நான் இங்கேயே குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுவேன், எனக்கு பூமிக்குரிய காரியம் தான் வேணும் வேணும், அதுக்கு அந்த காரியங்களையே நான் ஓன்று நான் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னால் கையை கழுவிடுவார். எண்ணிக்கிட்டே இருப்பார், கவுண்ட் டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பார். 1 2 3ன்னு. இது கிருபையாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் நீடித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த கிருபையின் காலத்துக்கும் ஒரு வரையறை இருக்குது. ஷட் டவுன் பண்ணுறதுக்கு, ஷட்டரை க்ளோஸ் பண்ணுறதுக்கான அந்த நாள் மிக சமீபத்தில் இருக்குது. அது நாம் உணர்ந்து, இந்த கிருபையின் காலத்தில் அதை நாம் உணர்ந்து அந்த கிருபையை போக்கடிக்காமல் அவர் வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடிய சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து சாத்தானை காலின் கீழே மிதித்து நாம் ஜெயம் பெற்று பரலோகம் போக வேண்டும். ஆமேன். எத்தனை பேர் இதற்கு விருப்பம் இருக்குது? எல்லாருக்கும் விருப்பம்தான் இருக்குது. ஆனால் செயல்படுத்த வேண்டும், சத்தியத்தின்படி செயல்படுத்த வேண்டும். சபையின் மூலமாய் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சத்தியத்தின்படி செயல்படுத்தணும். மற்றவங்க யார் சொல்லிக் கொடுக்கறத எழுதி வச்சுக்கிட்டு நீ மனப்பாடம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. உனக்கு எங்கே வச்சு அவர் சொல்லிக் கொடுக்குறார் அதன்படி நீ செயல்பட வேண்டும். எபேசு சபையிலையா? எபேசு சபையில் உனக்கு என்ன சொல்லப்படுது, எதில் ஜெயம் கொள்ளணும்னு சொல்லப்படுது, அதன்படி நீ எபேசு சபையை விட்டு சிமிர்னா சபையில் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதன்படி ஆயத்தப்பட்டுனே உனக்கு போக முடியாது. உனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக பிரசங்கிமார்கள் இருக்கலாம் உலகத்தில், ஆனால் உனக்குன்னு யார் தகப்பேன்? பவுல் சொல்கிறார், சத்தியத்தினாலே நான் உங்களை பெற்றேன்னு சொல்கிறார், சுவிசேஷத்தினால் நான் பெற்றேன்னு சொல்கிறார். அந்த சபைகளுக்கெல்லாம் அவர் தான் தகப்பனாக இருந்து நடத்தினார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி கொடுத்துட்டும் போயிருக்கிறார். அது நமக்கும் பயன்பட முடியாது. ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அன்றைக்கு ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்திலிருந்து தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அவர் பேசும் பொழுது அது நமக்கு நன்மையாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை நம்முடைய காலின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, சாத்தானின் கிரியைகளை அழிக்கும்படியாய் வெளிப்பட்ட தேவகுமாரனே, நானும் கூட அன்றாடம் எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்தியத்திற்கு மாறுபாடான காரியங்களை செய்ய வைக்கிற, உம்முடைய வார்த்தைகளுக்கும் வசனத்திற்கும் மாறுபாடான காரியங்களை செய்ய வைக்கிற சாத்தானின் கிரியைகளை மிதித்து ஜெயம் கொண்டு உம்மோடு வந்து சேர உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்னை பலப்படுத்தி நடத்தும் என்று சொல்லி 2 கரத்தையும் அவருக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்கள் அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லி, அவர் கிருபை என்னாலும் உள்ளது என்று சொல்லி இன்றைக்கும் கூட நீர் வெளிப்படுத்தி கொடுத்த இந்த சத்தியத்திற்காக நன்றி. நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்டதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்தி அன்றாடும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் சத்ருவானவன் கொண்டு வரக்கூடிய எல்லா கிரியைகளையும் நாங்கள் மேற்கொண்டு மிதித்து பரலோகம் வந்து சேர உமது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தொடர்ந்து என்னையும் நடத்துங்க, உமது பிள்ளைகளையும் நடத்துங்க. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினாலே சத்தியத்திற்கு சாட்சியாக எங்களை நீர் நடத்தி வரைக்கு ஆயத்தப்பட ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க, ஒவ்வொரு துளி மணி நேலையிலும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்ருவின் கிரையில் நாங்கள் மிதித்து ஜெயம் பெற எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை நடத்த வேண்டுமாய் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் வரை ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே
கர்த்தர் செய்த மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்துங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.